அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 18 அன்று நடைபெறுகிறது. அதோடு சேர்த்து தமிழகத்தில் கோயில்களுக்கான ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் வர இருக்கிறது. தமிழகத்தை வந்திருக்கின்ற மாநில அரசுகளை முடிவுக்கு கொண்டு இந்த தேர்தல் நிச்சயம் நமக்கெல்லாம் உதவியாக இருக்கும். காரணம், தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கின்ற மத்திய அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தமிழக அரசாங்கத்தையும் அந்த கூட்டணியிலே அவர்கள் தமிழகத்தை வஞ்சிப்பவர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியாக வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த தேர்தலோடு ஜனநாயக ரீதியாக அவர்களின் ஆட்டத்தை கொட்டத்தை அடக்குவதற்கு நல்லதொரு வாய்ப்பாக நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமாகிய நமது இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் எஸ்.ஆர். செல்வம் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சின்னத்தை பெறுவதற்கு எவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற மோடியின் ஆட்சி நம்ம எல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் போராடுகிறோம் என்பதற்காக நம்மை ஒடுக்கிவிட வேண்டும் என்று மிரட்டி பார்க்கின்ற விதமாக பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்தார்கள் என்பது தெரியும். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் மோடியை எதிர்க்கிறார்கள். ஆனால் மோடி யாரை எதிர்க்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம், அம்மாவின் இயக்கமாகிய புரட்சி தலைவரின் இயக்கமாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கையில் எடுத்து விடலாம், இந்த இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்த்து விடலாம் என்று அவர்களின் நீண்ட நாள் திட்டம். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை வைத்து முயற்சி செய்தார்கள். அதை முறியடித்தோம். பிறகு பழனிசாமியை முதல்வராக்கினோம். பழனிசாமியும் அவர்கள் காலிலே போய் விழுந்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவன், விவசாயி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பவர் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மோடி ஆட்சியின் நமது தமிழக விரோத திட்டங்களுக்கெல்லாம் அவர் ஆதரிக்கின்றார். என்ன காரணம்? பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி போன்ற அமைச்சர்களின் மடியிலே கனம் இருப்பதால் தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டையே இன்றைக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம், ஏதாவது கஷ்டம் என்றால் நமது நிலப்புலன்களை அடகு வைப்போம், நகை நட்டுகளை அடகு வைப்போம். இவர்கள் அம்மாவின் கட்சியையே அடகு வைத்து விட்டார்கள். அம்மா கொடுத்து விட்டு சென்ற ஆட்சியையும் அடகு வைத்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நமது தமிழ்நாட்டு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ்க்கை முறையாக இருக்கின்ற விவசாயத்தை அழிப்பதற்காக மோடி அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அங்கே டெல்டா பகுதியிலே மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்று விவசாயத்தை அழிக்கின்ற விதமாக திட்டங்களை தீட்டி தந்தார்கள். அவற்றை எல்லாம் அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். போதா குறைக்கு இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை விவசாயத்தை ஒழிப்பதற்காகவே உயர் மின் கோபுர திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்தக்கூடாது என்று கட்சி சாராமல் விவசாயிகள் அனைவரும் போராடுகிறீர்கள். உங்களது போராட்டம் நசுக்கப்படுகிறது. பெண்கள் உட்பட பல விவசாயிகள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டு இருப்பது இடியமின் ஆட்சி போல இருக்கின்றது. தமிழகத்தை
அன்றைக்கு எப்படி சோமாலியா ஆனது போல் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் மோடியின் திட்டம். காரணம், அம்மா அவர்கள் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று கேட்டபொழுது நீங்கள் எல்லோரும் அம்மாவிற்கு ஆதரவாக 37 தொகுதிகளை வெற்றி பெற செய்தீர்கள். அந்த கோபத்தை வைத்து கொண்டு தான் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது கூட அவர் வரவில்லை. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை வைத்து நம்மை துண்டாட நினைத்தார்கள். அதை தெரிந்து கொண்டு அதை முறியடித்தோம். அன்றைக்கு பொதுச் செயலாளர் சிறைக்கு செல்கின்ற சூழ்நிலையிலும் அன்றைக்கு கூட அவரது உறவினராகிய என்னை, அக்கால் மகனாகிய என்னை ஆக்கிவிட்டு சென்றிருக்கலாம். நாங்கள் பதவிக்காக அலுவலர்கள் அல்ல, கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கட்டும் என்று பழனிசாமியிடம் பொறுப்பை கொடுத்தோம் என்று அவர்கள் பதவியிலே ஏற்றியவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். போதா குறைக்கு அம்மாவிற்கு துரோகம் செய்கின்ற விதமாக அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று அம்மாவை தரக்குறைவாக விமர்சித்து நீதிமன்றம் வரை சென்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே அம்மாவின் படத்தை வைக்கக்கூடாது என்று சொன்னவர்களோடு கூட்டணி வைக்கிறார்கள். காரணம், அவர்கள் மக்களை நம்பவில்லை. காரணம், மக்கள் எதிராக இருக்கிறார்கள். தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் இருப்பதால் அங்கே ஒன்லி டெண்டர் பார்ட்டிகள் தான் அங்கே இருக்கிறது. பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். நம்ம எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே ஆர்கே நகரிலே அவர்கள் இரட்டை இலை சின்னம், வெற்றி சின்னத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த நாளே தேர்தலை அறிவித்து அவர்கள் தேர்தல் நடத்திய பொழுது சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். அங்கே ஏழை எளிய தொழிலாளர் மக்கள் 2 லட்சத்திற்கு மேல் வாழ்கின்ற பகுதியிலே அவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஓட்டுக்கு 6000 என்று விலை பேசியவர்கள் தான் இவர்கள். அதில் சூடுபட்டாலும் இவர்கள் இன்னும் திருந்தவில்லை. காரணம், அவர்களிடம் தொண்டர் பலம் இல்லை, மக்கள் சக்தி இல்லை, இருப்பது பணபலம் உண்டு தான். பணத்தை கொடுத்து நம்ம எல்லாம் உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்று கர்வம் பிடித்து அலைகிறார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும். அதுபோல் இன்னொரு கூட்டணி இன்றைக்கு கூட அவரது வேட்பாளர் வீட்டிலேயே வேலூரிலே எவ்வளவு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? துரைமுருகன் என்ன நீதிமன்ற வக்கீலாக சம்பாதித்த பணமா? எல்லாம் அவர்கள் அமைச்சர்களாக இருந்த பொழுது அவர்கள் 2Gயில் சம்பாதித்த பணம் தான் இது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி அவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்த பொழுது செய்த பணங்கள் தான். அவர்கள் இன்றைக்கு கூட்டணி என்ற பெயரிலே அவர்கள் இடம் பிடிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று போன தேர்தலிலே அவர்களை ஒதுக்கிவிட்டு வந்தவர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி 4 மாநிலங்களை வெற்றி பெற்று விட்டதால் அவர்தான் பிரதமர் என்கிறார். நாளைக்கு தப்பி தவறி மோடி வெற்றி பெற்று விட்டால் இவர்கள் அவர்களுடன் போய் கைகோர்த்து கொள்வார்கள். அதனால்தான் சொல்கிறேன், தேசிய கட்சிகளை நம்பி பயனில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கின்ற அம்மாவின் வழியிலே வருகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ்நாட்டு நலனுக்காக யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்ற உறுதியை கூறி நமது பெருந்துறை பகுதியின் கோரிக்கைகளாகிய தொழிற்சாலைகளும் விவசாயிகளும் இருந்த பகுதியில் முக்கிய பிரச்சனையாக இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும், நிலத்தடி நீர் மாசடைவதை தடுப்பது வேண்டும், சாய ஆலைகளின் கழிவுகளை சுத்திகரிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நமது தேர்தல் அறிக்கையிலே நாம் புதிய ஜவுளி கொள்கையை உருவாக்கி தருவோம். மத்தியிலே உங்கள் ஆதரவோடு நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதமர் வந்தவுடன் நமது ஜவுளி தொழில் இங்கே மிகவும் மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் இந்த GST வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பின்னல் ஆடை தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கும் பின்னடைவை மனதில் வைத்து பின்னல் ஆடை உள்ளிட்ட ஜவுளி தொழிலுக்கு சலுகைகளை அளிக்கும் புதிய ஜவுளி கொள்கை உருவாக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். சர்ஜிக்கல் மற்றும் மெடிக்கல் டெக்ஸ்டைல் துறைக்கு உலகளவில் இருக்கும் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அதனை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுப்போம். திருப்பூரில் தியாகி திருப்பூர் குமரன் பெயரில் ஜவுளி தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்படும்.
கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், வட்டியில்லா கடன், தாமதமில்லாமல் மானியத் தொகைகளை வழங்குவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நாங்கள் தந்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய எஸ்ஆர் செல்வம் அவர்களுக்கு நீங்கள் பரிசு பெட்டகம் என்கின்ற பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.